ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பசியாக இருக்கீங்கன்னா ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்தில் உணவு உங்கள் வீட்டுக்கே வரும்னா நீங்கள் நம்புவீங்களா? பயப்படாதீங்க, நான் எந்தவித ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே வரல. இன்னைக்கு நம்ம ஊரில் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நிறையவே இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணால் 20 நிமிஷத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த டெலிவரி டைமான 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்தை அப்படியே 10 நிமிஷமாக சுருக்கினா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க 2 புது ஆப்பை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ அந்த ஆப்ஸ்க்கான ஒரு ப்ரமோஷன் கிடையாது. ஆனா அந்த மாதிரி குயிக் டெலிவரி ஆப்ஸ்னால நமக்கு ஏற்பட போற பல விதமான பிரச்சனைகளை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நம்ம ஊர்களில் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற வழக்கம் ரொம்பவே குறைவு. ஆனா 1992ல பெரிய பொருளாதார மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறமா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஜெயிண்ட்லாம் நம்ம ஊரில் வந்தாங்க. வீட்டில் சாப்பிட முடியாதவங்க, அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, வெளியூருக்கு போகிறவங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம ரோட்டோரமாக இருந்த அந்த சின்ன சின்ன ஃபுட் ஜாயிண்ட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போகிற கல்ச்சர் இருந்தது. அப்போ இருந்து தாங்க நம்முடைய உணவு முறை மேலே ஒரு பெரிய தாக்குதலே நிகழ்த்தப்பட்டது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு தாங்க நம்ம நாட்டில் பிபி, சுகருன்ட்டு பல விதமான வியாதிகள் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் போய் வீட்டுக்கே குயிக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் வந்தது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப் எல்லாம் அந்த மாதிரி பிஸ்னஸில் இறங்கி நமக்கு பலதரப்பட்ட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தாங்க. இந்த பிஸ்னஸ்னால ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிக பிஸ்னஸ் வந்தது. அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதுக்காக பல லட்சம் இளைஞர்களுக்கும் டெலிவரி பாய் என்ற வேலை கிடைச்சி அவங்களுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே உணவே வீட்டை தேடி வந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு இருக்கிற பொறுமை இல்லாத இளைஞர் கூட்டம் எங்களுக்கு உடனே, அதாவது 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுட்டு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக தாங்க புதுசாக 2 ஆப்பை இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி 10 நிமிஷத்தில் உணவை தயாரித்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கப்படுகின்ற உணவின் தரம் எப்படி இருக்கும்? அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? அந்த 10 நிமிஷம் ஆர்டருக்குள்ளே அந்த ஃபுட்டை கொண்டு வர டெலிவரி பாய் எவ்வளோ வேகமாக அவருடைய 2 வீலர் ஓட்டணும்? அப்படி வேகமாக வர்றதுனால அவருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன மாதிரி ரோட்டில் பாதிப்பு இருக்கும்? இப்படி பலதரப்பட்ட கேள்வி தாங்க நம்ம மனசில் எழுது. நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து ஒரு தோசை சுட்டு வரணுனாலே கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகும். மற்ற நார்த் இந்தியன் ஐட்டங்களும் சொல்ல வேண்டியதில் எல்லாமே நீங்கள் முன்னாலேயே செஞ்சு வைக்க முடியாது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டு வரணும். கஸ்டமர்கிட்டேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டெலிவரி வரணும்னா அந்த ஃபுட்டை 3 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட் உருவாக்கணும். அடுத்த 2 நிமிஷத்தில் டெலிவரி பாய் அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணணும். அடுத்த 5 நிமிஷத்தில் கஸ்டமர் வீட்டுக்கு அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணணும். இப்படி 3 நிமிஷத்தில் ஒரு உணவு தயாரானா கண்டிப்பாக அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸ்ட் உணவாக தான் இருக்கணும். ஏற்கனவே செஞ்சு வச்ச ஃபுட்டை தான் அவங்க பேக் பண்ணி தர முடியும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டங்களை 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் தோசை, பூரி மாதிரி சுட சுட செய்ய வேண்டிய பொருட்களை எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்கனவே சுட்டு தயாராக்கி அதை ஹீட் பண்ணி தான் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி உணவை ப்ரீ ப்ராசஸ்டு பண்ணி அதை ரீஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த உணவின் தரம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே செஞ்சு வச்ச ஐட்டத்தை எப்படி சுவையாக ஒருத்தர் சாப்பிட முடியுன்ற பல கேள்விகள் எழுது. உலகத்திலேயே இந்தியா தாங்க டயபெட்டிஸ் கேபிட்டலாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸ்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றதுனால மேலும் மேலும் சுகர், பிபி போன்ற நோய்கள் தாங்க, அது மட்டும் இல்லை வயிறு சம்பந்தமான நோய்கள் தாங்க உண்டாக போகுது. அது மட்டும் இல்லைங்க, ரெகுலர் ரெஸ்டாரண்ட் எல்லாம் 10 நிமிஷத்தில் உணவை தயாரிக்க முடியாதுன்றதுக்காக இந்த 2 ஆப்புமே லோக்கலாக ரெஸ்டாரண்ட்ஸ் கூட கான்ட்ராக்ட் வைக்கிறாங்க. இல்லாட்டி ஒரு ஏரியாக்குன்ட்டு சென்ட்ரல் கிச்சனை உருவாக்கி அங்கேருந்து ஃபுட்டை சப்ளை பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் சமைக்காத உணவை தான் நம்ம பல இடங்களில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழர் உணவை தமிழர் தயாரிக்காமல் பிற மாநிலத்தில் வந்து தயாரிக்கிறதுனால அதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் புதுசாக இந்த 10 மினிட் ஆப்பை கொண்டு வந்து மேலும் பலதரப்பட்ட சிக்கல்களை இங்கே உருவாக்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய அரசாங்கம் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணுமா? இந்த மாதிரி 10 மினிட் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? தயவுசெய்து இதெல்லாம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்கள் ஒப்பீனியனை தைரியமாக சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். இந்த வீடியோவும் என்னுடைய கருத்துக்களும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ள நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. See you in next video.